ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா, டிஎஃப்எம்எல்ல டாலரன்ஸ் ஷார்ட்டிங். ஓகேவா? டாலரன்ஸ் ஷீட். ஸோ, அந்த டாலரன்ஸ் ஷீட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இந்த ஒரு அ இப்ப இதான் வந்து ஒரு மெட்டீரியல் காம்போனன்ட் இருக்குன்னா, இந்த காம்போனன்ட்டின் வைல்ட் ஸ்டீல்ல பெருசா இருக்கலாம். நம்ம இந்த மாரி காம்போனன்ட்ட வந்து தயாரிச்சு, இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். ஆனா, இது நடுவுல போம்போது, இதுலருந்து இது வரைக்கும் இது வந்து போரிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹோலு, இது ட்ரில்லிங் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து வரைக்கும் டர்னிங், அப்புறம் ஸ்டெப் டர்னிங் ஒரு இதாக பண்ணியிருப்பாங்க. ஸோ, அப்போ ஒவ்வொரு இதா பண்ணும்போது, நம்ம இதான் ஃபைனல் அவுட்புட்னு சொல்லி குடுத்துருவோம். ஆனா, மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜா பண்ணணும். இதுல வந்து பார்த்தோம்னா நெறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இது என்னன்னு சொல்றேன். இது ஷீட் என்னன்னு சொல்றேன். ஸோ, ரஃப் டர்னிங் 1, ரஃப் டர்னிங் 2, ஃபினிஷ் டர்னிங் 1 நெறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ, அந்த ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸும் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு ஆப்ரேஷன் முடிஞ்சக்கப்புறம் எவ்வளோ மெட்டீரியல் மிச்சம் இருக்கும், ஸோ, அதை எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா குடுக்கணும். அப்ப அதுக்கு அந்த டயகிராம தான் வந்து நம்ம ஸ்டேஜ் டிராயிங் சொல்லுவோம். ஸோ, இதான் வந்து ஸ்டேஜ் டிராயிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன். ரஃப் டர்னிங்க்கான ஆப்பரேஷனுக்கு இதான் வந்து ஸ்டேஜ் டிராயிங். ஸோ, இத வந்து நம்ம குடுக்குறது தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாலரன்ஸ் சார்ட் ஃபுல்லா யூஸ் பண்ணி, அதுல இருந்து நம்ம கொண்டு வர போறோம். ஓகே. ஸோ, இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபுல்லா சொல்லிடுறேன். ஸோ, அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம். ஓகே. இப்போ வந்து எதுடா? இந்த இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்டேஜ் டிராயிங் வந்து வேணும். இந்த ஸ்டேஜ் டிராயிங் வேணுங்கிறது தான் இவ்வளோ டாலரன்ஸ் ஷீட் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இது பேர் என்னன்னா, இது பேர் தான் ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன்ல ஃபைனலைஸ்டா வர்ற எல்லா அவுட்புட்டும் குடுத்துருவாங்க. ஸோ எல்லா அவுட்புட் வேல்யூஸ் மீன்ஸ் வித் டாலரன்ஸ் வேல்யூ எல்லாமே குடுத்துருவாங்க. ஸோ இனிஷியலா நமக்கு இந்த டாலரன்ஸ் ஷீட் வந்து நமக்கு எக்ஸாம்ல இல்ல ஃபில்லா பண்றதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால பாதி ப்ராசஸ் அவங்களே பண்ணி குடுத்துருவாங்க. ஆனா எந்த ப்ராசஸ் பண்ணி குடுப்பாங்கிறது தெரியாது. ஸோ வி ஷுட் நோ எவ்ரி ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன்ல இங்க என்ன வேல்யூ, அதாவது இதோட டாலரன்ஸ் வேல்யூ எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அது எப்படின்னா, இது வந்து 56.28, 56.23 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 0.05 வருமா? ஸோ அந்த வேல்யூ. ஓகே. ஸோ இதோட டாலரன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தோம்னா, ஒரே நிமிஷம் நேரம் வந்திருக்காங்க. ஓகே. இதோட டாலரன்ஸ் வேல்யூ பார்த்தோம்னா, 0.05 கரெக்ட்டா? ஓகே. ஸோ அது மாரி இதோட டாலரன்ஸ் வேல்யூ வந்து 32ல 18 போச்சுன்னா, 4 18 அப்ப 14 அப்ப 0.14. ஸோ இது மாரி ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 0.05, 0.14 இதோட வேல்யூ வந்து 0.14 அப்புறம் இதோட வேல்யூ வந்து 0.1 வரும். அப்புறம் இதோட வேல்யூ 0.16 ஆமா. அந்த மாரி ஒவ்வொரு இதுக்கும் டாலரன்ஸ் இங்கேயே பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் வேல்யூவ மல்டிப்ளை பை 2 பண்ணீங்கன்னா டக்குன்னு கிடைச்சுரும். டக்குன்னு கிடைக்கும்னா சொல்றேன். அப்ப இது வந்து 0.131 வரும். ஓகேவா? ஸோ அது மாரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டெப் பை ஸ்டெப் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதான் இப்படி ஒவ்வொன்னா சொல்லிட்டே போறேன். ஸோ அந்த மாரி எடுத்து ஃபர்ஸ்ட்டு எழுதி எழுதி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா, இது பேர் ப்ராசஸ் சீக்வென்ஸ். ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரே நிமிஷம். ஓகே, ஓகே. இப்போ ப்ராசஸ் இது வந்து ப்ராசஸ் சீக்வென்ஸ். ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு இது நடக்குது. ஃபர்ஸ்ட் ரஃப் டர்னிங் 1, ரஃப் டர்னிங் 2. ஸோ அது வந்து இந்த ஆப்பரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்பரேஷன் நம்பர்ங்கிறது ஜஸ்ட் கிவன் ஃபார் இந்த கொஸ்டினுக்கு நம்பர்னு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான். 20, 40. ஸோ ஃபர்ஸ்ட் ரஃப் டர்னிங் இந்த இடத்துல திக்கா கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல லைட்டா கொடுத்துருப்பாங்க.
இதுக்கு எப்படி வித்தியாசம்னா, ஸோ திக்கா இருக்கு பார்த்தீங்களா? அதுல தான் வந்து இந்த ரஃப் டர்னிங்கிற ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்ட்ரோடியூஸ்டா அவங்க தான் ரஃப் டர்னிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி ரஃப் டர்னிங் 2னா பார்த்தோம்னா, இந்த இடத்துல மட்டும் தான். இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, இங்க எங்க வந்து இடம் விடுபட்டுருக்கோ, அங்க தான் ரஃப் டர்னிங். ஏன்னா, இனிஷியலா ஸ்டாக் வந்து ரொம்ப அவுட் சப்ளைஸ் வந்து துருப்பிடிச்சு மேபி மாறி இருக்கலாம் ஸ்டீலு. ஸோ அத வந்து நம்ம கரெக்ட்டா இது பண்றதுக்கு வந்து ரஃப் டர்னிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது எங்கன்னா இந்த இடத்துல விடுபட்டுருக்கோ, ஸோ அந்த இடத்துல இங்க வந்து ரஃப் டர்னிங் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ஆப்பரேஷன் நம்பர் 20, 40 ரஃப் டர்னிங் 1, ரஃப் டர்னிங் 2. அப்புறம் ஃபினிஷ் டர்னிங். இந்த ஃபினிஷ் டர்னிங் மேபி நம்மளோட ரெக்வயர்ட் சைஸுக்காக கொண்டு வந்திருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ஒரு இது போட்டிருக்குல்ல இது. இந்த இது பேரு டேட்டம். இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டேட்டம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேற ஞாபகம் வச்சுக்கிறது இப்போதைக்கு இது 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 மட்டும் புரிஞ்சா போதும். இது வந்து டேட்டம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மினிமம் ஸ்டாக் பெர் ஃபேஸ், அச்சீவபிள் ஃபியூச்சர் டாலரன்ஸ்லாம் நம்ம அடுத்து டாலரன்ஸ் ஷீட் போடும்போது பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ஆப்பரேஷன் நம்பர் 80 ஃபினிஷ் டர்னிங் இருக்குது. அப்புறம் கிரைண்டிங், அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இத பார்த்தீங்கன்னா, ரஃப் டர்னிங்ல டேட்டம் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கும். ஓகேவா? ஆனா இந்த கிரைண்டிங்ல வந்து இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். ஏன்னா கிரைண்டிங்ல வந்து இதான் நம்மளோட ஷாஃப்ட்னா, இங்க வந்து ஒரு ஹோல்டிங்கு, இங்க வந்து ஒரு ஹோல்டிங் இந்த மாரி தான் இருக்கும். ஸோ அதனால இத ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இடத்துல 2 டேட்டம் வச்சு குடுத்துருப்பாங்க. ஸோ விச் ரெப்ரசன்ட்ஸ் கிரைண்டிங். அத வச்சு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இந்த ரஃப் டர்னிங் 1ங்கிறது ஏன் குடுத்துருக்காங்கன்னா, 1ங்கிறது ரஃப் டர்னிங் ஆப்பரேஷன் 1, அப்புறம் ரஃப் டர்னிங் 2, ஃபினிஷ் டர்னிங் 1, ஃபினிஷ் டர்னிங் 2, கிரைண்டிங் 1, கிரைண்டிங் 2. ஓகேவா? ஸோ அந்த மாரி. இது வந்து ரிவைஸ்டு ப்ராசஸ் சீக்வென்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னன்னு சொல்றேன். இனிஷியலா வந்து ஆ நம்ம ஒரு இந்த ப்ராசஸ் சீக்வென்ஸ் ஷீட்ட வச்சு தான் ஒரு டாலரன்ஸ் ஷீட் போடுவோம். ஆனா, அது வந்து கீழ வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷனுக்கு இங்க போடுவோம். ஸோ இதுவும் மேட்ச் ஆகாது. அது மேட்ச் ஆகாதபோது, அது திரும்ப வந்து நம்ம வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ணணும். ஸோ அது என்னங்கிறது திரும்ப டாலரன்ஸ் சார்ட் போடும்போது சொல்றேன் நானு. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன். ஸோ கொஸ்டின் நமக்கு குடுத்த உடனே என்ன பண்ணணும்னா, இதோட டாலரன்ஸ்னா எவ்வளோங்கிறத எடுத்து எழுதணும். அடுத்து என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, எப்படி நடந்திருக்குங்கிறத ஃபுல்லா பார்க்கணும். அவ்வளோதான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேஜ் நம்ம இதுதான் கடைசியில போடுவோம். சார் கடைசியில பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம வந்து இது போடணும். இது ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இது என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நம்பர்ங்கிறது 1, 2, 3, 4ங்கிறது ஒவ்வொரு லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆப்பரேஷன் நம்பர்ங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ராசஸ் சீக்வென்ஸ் இதுல வந்து பார்த்துருந்தோம்ல, ஆப்பரேஷன் நம்பர். ஸோ இந்த ஆப்பரேஷன் நம்பர் தான் நாங்க இது போட்டிருக்கோம். இப்ப இது இந்த மிஷின் யூஸ்டுன்னு இருக்குல்ல, என்ன மிஷின் யூஸ்டுன்னு இருக்கு. அது வந்து என்னன்னா, இங்க என்ன இருக்கு ரஃப் டர்னிங், ஃபினிஷ் டர்னிங் இருக்கு. இதெல்லாம் எதில யூஸ் பண்ணுவோம்? லேத்து. அதுக்கப்புறம் இந்த கிரைண்டிங் எங்க யூஸ் பண்ணுவாங்க? கிரைண்டிங் மிஷினு. ஸோ அதனால லேத்து, இங்க கிரைண்டிங் போட்டுருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. இப்ப மிஷின் 2 அப்டின்னா என்னன்னா, நம்ம வந்து எவ்வளோ மிஷின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து மிஷின் 2ன்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் டைமென்ஷன்னா மிஷின் பண்ணது போக எவ்வளவு பேலன்ஸ் டைமென்ஷன்னா வந்து கரெக்ட்டா சொல்ல தெரியல எனக்கு. ஆனா பேலன்ஸ் டைமென்ஷன் இருக்கு. ஸ்டாக் ரிமூவ்னா எவ்வளோ ஸ்டாக் ரிமூவ் பண்ணணும் அந்த மாரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் மீன் டாலரன்ஸ். இந்த லைன் இன்வால்வ்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கானது வந்து இதான் அப்படின்னு சொல்லி லைன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமானது என்னதுன்னா, இந்த மாரி போட்டுட்டு இந்த மாரி ஏரோ மார்க் மாரி போட்டாங்கன்னா, இது பேரு மெஷின் 2. ஓகேவா? இது பேரு மெஷின் 2 டைமென்ஷன். ஓகே. அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன் போட்டு, இங்க வந்து ஒரு புள்ளி. ஓகே. இங்க ஒரு இந்த மாரி ஒரு புள்ளி. இங்கேயும் இங்க ஒரு புள்ளி. இது புள்ளி தான் இது. ஓகேவா? இது புள்ளின்னு வச்சுக்கோங்க. டாட். ஸோ இந்த மாரி குடுத்தாங்கன்னா, இது பேர் வந்து பேலன்ஸ் டைமென்ஷன். ஓகேவா? இது வந்து பேலன்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இது அவ்வளோ. இதுக்கப்புறம் வேற புரியிறது அவ்வளோதான். இது அந்த சாதாரண ஏரோ மார்க் மாரி இருந்துச்சுன்னா, அது வந்து டேட்டமு. இந்த மாரி 2 சைடு இருந்துச்சுன்னா, அது வந்து கிரைண்டிங் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா, எங்கன்னா 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பர் வருதோ, 0.xன்னு இருக்கோ, அது எல்லாமே வந்து நமக்கு கம் அண்டர் லேத்ல வந்துரும்.
ஓகேவா? 0.0க்கு அடுத்து எக்ஸ். அதாவது நான் எக்ஸ்ங்கிறது வந்து நம்பர சொல்றேன். 0.14 அப்ப 0.14ங்கிறத நம்ம வந்து லேத்லயே பண்ணிக்கலாம். 0.05ங்கிறது கிரைண்டிங் மிஷின்ல பண்ண முடியும். ஏன்னா 0.0 ஒரு வேல்யூ வந்து நம்ம கிரைண்டிங் மிஷின்ல தான் கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இது ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கா சார் சொல்லியிருந்தாங்க. அத நான் சொல்லிட்டேன். அண்ட் அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து டாலரன்ஸ் ஷீட் வந்து நம்ம குடுத்த உடனே எப்படி இருக்கும்னா, இத டெலிட் பண்ணிடுறேன். இது எப்படி இருக்கும்னா, ஆ இது ஃபுல்லா பிளாங்க்கா தான் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட்டு நம்மளோட என்ன பண்ணணும், இந்த ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் நல்லா உத்து பார்க்கணும். ஸோ இத பார்க்கும்போது, இதுக்கு க இதோட கிராஸ் இதோட வியூ இருக்குல்ல, அதாவது இதோட பாதி வியூ இது கீழ உள்ள வியூ இருக்குல்ல, இத அப்படியே நம்ம டிரா பண்ண போறோம். ஸோ இந்த லைன, இந்த லைன, இந்த லைன, திஸ், 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 திஸ் இது இதோட படிக்கணும். இது. இந்த இருக்குல்ல. ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் வியூ மட்டும் பாதி மட்டும் டிரா பண்ணியிருப்போம். இந்த இடத்துல சின்ன கேப் மாரி இருக்கும். அந்த கேப் வந்து யாரும் பாதர் பண்ணிக்க வேண்டாம். இங்க வந்து இப்படி ஒரு கோடு போட்டாலே போதும். சார்ட்ட கேட்டேன். ஸோ ஜஸ்ட் கோடு போட்டா போதும். அது வந்து சின்ன சாம்பர் மாரி குடுத்துருப்பாங்கல்ல. அது வந்து ஆக்சுவலி எந்த டயகிராம்ல குடுத்துருக்கணும். ஸோ அது குடுக்காதனால போட்டுட்டோம். பட் இந்த அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கீழ வராது. ஓகேவா? ஸோ அதனால நோ ப்ராப்ளம் லீவ் இட். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போட்டு முடிஞ்சுச்சு. இத போட்டுட்டு ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த மாரி ஷேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதான் கரெக்ட் ரெப்ரசன்டேஷன். கிராஸ் செக்ஷனல் வியூ அப்படின்னு காமிக்குது ஷேட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்ப இந்த டயகிராம் பார்க்க வேண்டாம். இத நம்ம எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டயகிராம் பார்க்க வேண்டாம். எங்கன்னா கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆகுதோ, எங்கன்னா கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆகுதோ, அங்க நான் ஃபுல்லா ஒரு வெர்டிகல் லைன் போடணும். ஸோ இங்க சேஞ்ச் ஆகுது. அடுத்து இங்க சேஞ்ச் ஆகுது. அடுத்து இங்க சேஞ்ச் ஆகுது. இங்க சேஞ்ச் ஆகுது. இங்க சேஞ்ச் ஆகுது. அப்ப ஒவ்வொரு கிராஸ் செக்ஷன் லைனுக்கும் ஒரு நேம் ஒரு நேம் குடுக்கணும். ஏ, இது பி, இது சி, இது வந்து டி. இந்த இடம் டி, இந்த இடம் இ. அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஏ, பி, சி, டி, இ குடுத்துக்கணும். குடுத்துட்டு டாலரன்ஸ் சார்ட்ல டாப் டூ பாட்டம் ஃபுல்லா இந்த லைன வந்து ஃபுல்லா இழுத்து விடணும். ஓகே. லைட்டாவே இழுத்து விடுங்க. இதுவும் ஃபுல்லா லைட்டா இழுத்து விட்டுக்கோ. அதே மாரி சி, டி அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அதே மாரி ஏபிசிடியும் போட்டுக்கோ. ஒவ்வொரு இதா நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து நம்ம இது இந்த ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன்ல இருந்து இருக்கிற வேல்யூவ எடுத்து இங்க போடுறது முடிஞ்சுச்சு. அடுத்து ப்ராசஸ் சீக்வென்ஸ் இடத்துக்கு போணும். ஷார்ட்டுக்கு போணும். ஸோ அதுல வந்து ஆப்பரேஷன் நம்பர் என்ன குடுத்துருக்காங்க? 20. ஸோ 20 இங்க போட்டுரு. முடிஞ்சுச்சு. அடுத்து மெஷின் யூஸ்டு. என்ன மெஷினு? இது ரஃப் டர்னிங். எதுல பண்ணுவோம்? லேத்ல பண்ணுவோம். ஸோ லேத். அப்புறம் பார்க்கணும். இங்க என்ன இருக்குது? டேட்டம் இருக்குது. கரெக்ட்டா? ஸோ இந்த டேட்டம். ஸோ அப்ப இன்னொரு ரெப்ரசன்டேஷனுக்கு இங்கேயே வந்து இது ஏ, இது பி, இது பின்னு வச்சுக்கோங்கடா. இது சி, இது டி, இது இ. ஓகே. இந்த மாரி. அப்ப ஈல வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. ஈல இருந்து கண்டிப்பா இங்க ஒரு ரஃப் டர்னிங் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அதே ஈல இருந்து சிக்கு ரஃப் டர்னிங் பண்ணியிருப்பாங்க. இதுல உங்களுக்கு கண்ணு வந்து எப்படி இருக்கும்னா, இந்த வெர்டிகல் லைன்ஸ் இருக்குல்ல, அத மட்டும் பாரு. ஸோ ஈல இருந்து டிக்கு பண்ணியிருப்பாங்க. ஈல இருந்து சிக்கு பண்ணியிருப்பாங்க. ஈல இருந்து எடுத்து எங்க பண்ணியிருக்காங்க? டிக்கு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பண்றத நம்ம இங்க லைனா வந்து மெஷின் பண்ணணும். இப்ப நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு லைன் போட்டு ஒரு ஏரோ மார்க் மாரி போட்டா அது பேரு என்னது? மெஷின் டூ டைமென்ஷன் சொல்லியிருந்தேனா, அதான் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கட்டிங் டூல் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருந்து இருக்கும். அத கொண்டு வந்து நான் வந்து ஈல வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏதோ இடத்துல இருக்குங்கிறத விட நமக்கு வந்து இதோட லென்த் வந்து இதோட லென்த் வந்து மேபி எவ்வளவோ பெருசா இருக்கலாம். ஸோ அதையும் ஃபுல்லா அவங்க கட் பண்ணியிருக்கணும்ல. ஸோ அப்ப அதுலருந்து கட் பண்ணி இந்த ஈங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நல்ல ஒரு டாட் வச்சுக்கோ. டாட்ல இருந்து ஒரு ஏரோ மார்க். அது வந்து ஏன் 1 போட்டிருக்காங்கன்னா, அந்த 1ங்கிற லைன்ல போட்டனால 1ன்னு போட்டிருக்காங்க. இப்ப இப்ப நான் அடுத்து என்ன சொன்னேன் நானு? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஈங்கிற டேட்டம்ல இருந்து தான் அடுத்து டி, அடுத்து சி, அடுத்து ஏ. இங்க ஏன் நான் பி கொல்லனா, இங்க வந்து உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இந்த இடத்துல ஸ்டெப் டர்ன் பண்ணவே இல்ல. யாராலும் கோடு குடுக்கவே இல்ல. அது வந்து இதுல பார்த்து பண்ணுங்க. ஸோ அப்ப ஈல இருந்து டிக்கு பண்ணியிருக்காங்க. அப்ப ஈல இருந்து டிக்கு பண்ணியிருக்காங்க.
at 0.25. இந்த 0.25 எங்கன்னு வந்துச்சுன்னா அச்சீவபிள், ஃபியூச்சரபிள், பிளஸ் ஆர் டாலரன்ஸ், பிளஸ் ஆர் மைனஸ் 0.5 இருக்குல்ல, அதுல இருந்தா வந்துச்சு. அதான் வந்து இதான் மிஷின் பண்ற இது சிம்பிள் போட்டிருக்கேன், 0.25 போட்டிருக்கேன். ஸோ 2 அப்புறம் இல இருந்து சி வரைக்கும் நடந்திருக்கு, இல இருந்து ஏ வரைக்கும் நடந்திருக்கு. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் நடந்த ஆப்ரேஷனை ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்கா இருக்கிறத ஒரு டாலரன்ஸ் ஷீட்ல போட்டோம். ஃபைன். அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்து 3 லைன் லீவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 3 லைன் போதும், ரொம்பலாம் வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இப்படி வருது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டேட்டம், இது பேர் என்ன சொன்னேன், டேட்டம். டேட்டம் என்ன, அது வந்து மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இனிஷியலா வேர் இட் இஸ் சிச்சுவேட்டட். ஸோ இப்போ டேட்டம் வந்து பார்த்தோம்னா நம்ம இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரஃப் டேர்னிங் கொடுத்துருக்காங்க. டேர்னிங் அது எப்படி போகும், இப்படிதான் போகும். அப்போ இதான் நம்மளோட டேட்டம். ஸோ அப்போ எதுல இருக்குது, அது சில இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்க சி எங்க வருதுன்னு பார்த்துட்டு எங்க நம்ம வந்து இது எழுதுறோமோ அதுக்கு மேல உள்ள லைன்ல டேட்டா மாதிரி போட்டுரு. ஸோ 1 2 3 3 லைன் லீவ் பண்ணிக்க. அந்த 3வது லைன்ல நான் டேட்டா போட்டேன். ஜஸ்ட் ஒரு ஏரோ மார்க் மட்டும் இந்த மாதிரி போட்டா போதும். ஸோ அப்புறம் ஆப்ரேஷன் நம்பர் 40 லேத்து, அது எல்லாமே இங்கேயே இருக்கும். 40 லேத்து அண்ட் டாலரன்ஸ் அச்சீவ் வந்து பார்த்தோம்னா இங்க 0 பிளஸ் ஆர் மைனஸ் 0.25. ஓகே, அதில் போட்டாச்சு. இப்போ எப்படி பார்க்கணும்னா எங்க டேட்டா இருக்கு, இங்க இருக்கு. எங்க நான் சொன்ன வெர்டிக்கல் லைன் இருக்கு, இங்க இருக்கு. அப்ப என்ன ஆகுது, சில இருந்து பிக்கு போகுது. அப்ப சில இருந்து பிக்கு ஒரு லைனு 8ல. அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப வேற ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் இருக்கா வெர்டிக்கல் லைன்ல, இங்க ஒரு கோடு போட்டிருந்தாங்கன்னா நம்ம திரும்ப சில இருந்து ஏ போட்டிருப்போம், இங்க போடல. ஸோ லீவ் இட், கதம். அடுத்து அடுத்த ஆப்ரேஷன் 60 finish turning. Finish turning also done in lathe, right? So 60 lathe, achievable tolerance how many, plus or minus 0.13. இப்போ டேட்டம் எங்க இருக்கு, இங்கேயே தான் இருக்குது. அப்போ டேட்டம் வந்து அங்கேயே தான் இருக்குது, இன்னும் வரைக்கும் அங்கேயே தான் இருக்கு, எங்கேயும் மாறல. ஸோ அதனால நம்ம இங்கேயும் இந்த இடத்த ரெப்ரசென்ட் பண்ணணும்னு தேவையில்லை. இது அடுத்த ஆப்ரேஷன்கிறனால ஸோ 1 2 3 போட்டோமா, முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து எங்க இருக்கு, இங்க இருந்து வெர்டிக்கல் லைன் எங்க, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. அப்ப இது என்னது, நம்ம எல்லாத்துக்கும் எழுதிக்கோ ஏபிசி. அப்ப C2B ஒன்று இருக்குது, C2A ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ எது வேணா ஃபர்ஸ்ட் போட்டுருவோம், தப்பு கிடையாது. இப்போ C2A1, C2B1. ஸோ 12th லைன்ல இருக்கனால இங்க 12, இங்க 16ல இருக்கனால இங்க 16. அவ்வளவுதான். 0.13 வந்து இங்க போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்னன்னா இது சொல்லிட்டு இருந்தேன். அப்ப இது முடிஞ்சு. அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம இருக்கிற 3 இதை ஃபுல்லா முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம், நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து போகும்போது டேட்டா மாறுதா, எது டு எது, எவ்வளவு டாலரன்ஸ், அது மட்டும் பார்த்தாலே போதும், சட்டன் போடலாம். ஸோ இதுல வந்து ஆப்ரேஷன் 80 ஃபினிஷ் ஸ்டாண்டிங், அப்ப லேத்து 80 லேத்து, அச்சீவபிள் டாலரன்ஸ் பிளஸ் ஆமெனா 0.13. இப்போ டேட்டா எங்க இருக்கு, நம்ம வந்து எல்லாம் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இதைத்தான் பார்க்கணும். இதை பார்க்கணுமான்னு கேட்டா இது கிடையாது, மோஸ்ட்லி வராது. ஸோ இதான், ஏன்னா இப்படிதானே போயிட்டு இருக்கோம், நம்ம டேர்னிங் அப்படிதான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்ப இந்த இதான். அப்ப டேட்டம் எங்க இருக்கு, இன்ன வரைக்கும் எப்படி இருந்துச்சு, ரைட் டு லெஃப்ட் இருந்துச்சு, இப்ப லெஃப்ட் டு ரைட்னு மாறுது. அப்ப டேட்டம் திரும்ப நான் இங்க போட்டுக்கிறேன், இது வேற பேஜ்னால நான் திரும்ப போட்டுக்கிறேன். ஏ பி சி டி இ. ஓகேவா? ஸோ இப்போ வந்து லெஃப்ட் டு ரைட் போகுது. அப்போ பி டு சி போகுது, பி டு டி இருக்குது, பி டு இ இருக்குது. அதை லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ பி டு இது வந்து என்ன, இயா, பி டு என்ன இருந்துச்சு, இ டி சி இருக்கு. அப்ப பி டு இ, பி டு சி, பி டு என்னது, டி, இ டி சி. ஸோ இடிசி 3 போட்டாச்சு. இந்த டாட்டர் வச்சு போட்டிருக்கேன்ல, அது வந்து என்னங்கிறது அடுத்து சொல்றேன் நான். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் தான் போடுவோம். ஸோ அதுக்கு 0.13 0.13 0.13. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த லைன்ல போட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் போட மாட்டோம் இந்த இடத்துல, அதனால அது பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து எப்போ வந்து இந்த நம்ம ஃபினிஷ் டர்னிங் ஆரம்பிக்கிறோமோ, ஸோ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 3 லைன் லீவ் பண்ணிக்கோ. ஏன்னா கீழே பேலன்ஸ் டைமென்ஷன் சொல்லிட்டு போடுவாங்க. ஸோ அதனால எனக்கு கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து 3 ஒரு இங்க 3 லைன் விட்டுருக்காங்க, அடுத்து 3 லைன் விட்டுருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு 2 லைன் விட்டுருக்காங்க, 2 அது 3 லைன். ஸோ மோர் தென் 3க்கு மேலே விட வேண்டாம், அதுக்கு மேலே கண்டிப்பாக வராது. மோஸ்ட்லி 3 விட்டா ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 3 இந்த 21ன்றது நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ 20 23 26. ஓகேவா? ஸோ 3 போட்டாச்சா? ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா வந்து
கிரைண்டிங் ஆப்ரேஷன். நான் என்ன சொன்னேன்? கிரைண்டிங் ஆப்ரேஷன் அப்ப டேட்டா மாறும். ஸோ எப்ப கிரைண்டிங் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறோமோ, அப்போ வந்து இந்த மாரி போட்டுக்கணும். ஏன் ஏன் இந்த மாரி போடுறோம்னா, நமக்கு வந்து நான் சொன்ன மாரி ஷாஃப்ட் இங்கன்னா இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக இங்க 1, இங்க 1 போட்டாச்சு. இது என்ன லைனு? ஏ லைனு, இ லைனு. ஸோ அது 2யும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதே தான். இங்க நம்ம பார்க்கிறத டக்கு டக்குன்னு அங்க டாட் லைன்ல போடுங்க. இங்க எங்க டேட்டம் இருக்கு? டேட்டம் இங்க இருக்குது. அப்ப இது என்ன? பி. பி டூ சி அவ்வளோதான். ஒரே ஒரு லைனு. ஸோ இங்க என்ன 100 கிரைண்டா? ஸோ அப்போ வந்து இங்க நான் 100 கிரைண்டிங் மிஷினா கிரைண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ பி டூ சி கரெக்டா? பி டூ சி. ஸோ அதை மட்டும் போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 3 லைன் லீவ் பண்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 லைன் லீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோர் தென் 3ங்கிறது எனஃப் தான். ஓகேவா? நம்ம வீட்ல சம் போட்டத 3மே போதும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன டேட்டா மாறுது பார்த்தீங்களா? அப்போ வந்து ஏ, பி, சி, சி அப்போ வந்து ரைட் டு லெஃப்ட் போகுது. அப்ப சி டு பி போனாலே ஓகே தான். அப்ப சி டு பி டேட்டா மாறுது. அதை ரெப்ரசென்ட் பண்ணிட்டாங்க. 120 கிரைண்டு அதோட டாலரன்ஸ் 0.025. இங்க பார்த்தாலே தெரியும் கிரைண்டிங்கோட டாலரன்ஸ் 0.0க்கு அப்புறம் தான் வந்திருக்கும் நம்பரே. அதுக்கப்புறம் இதுல வந்து பார்த்தா 0.13. அப்ப அவன் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து லேத்ல பண்ணியிருப்பாங்க. இது வந்து கிரைண்டிங் மிஷின்ல பண்ணியிருப்பாங்க. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் நம்ம ப்ராசஸ் சீக்வென்ஸ்ல இருந்து எடுத்து எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் டயக்ராமேட்டிக்கா இருக்கிறத ஒரு லைன் டயக்ராமா போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்னா ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷனை இந்த மாதிரி மாற்றணும். ஓகேவா? ஸோ அது ஆக்சுவலி இதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கணும். பட் நம்ம இதை பண்ணிட்டும் இதை பண்ணா தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ ஏன்னா எதுவுமே அந்த ப்ராசஸ் வந்து பாதிக்காது. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதுல வந்து இப்போ கீழே வந்து பார்க்கணும். ஸோ கீழே எப்படி பார்க்கணும்னா கீழே தான் வந்து எப்பவுமே ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் வந்து போடணும். ஓகேவா? இதில் பார்க்கும்போது என்னன்னா ஏபிசிடி எல்லாம் பிரிச்சாச்சா? ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு டைமென்ஷனையும் பாரு. ஓகே. ஒவ்வொரு டைமென்ஷனையும் பார்க்கணும். அப்ப இல இருந்து டி வரைக்கும் 25 பிளஸ் ஆர் மைனஸ் 0.155 இருக்கா? அப்ப எங்க இருக்கு இ? நல்லா வச்சுக்கோ ஏபிசிடிஇ ஓவர் லைன். அப்ப ஏபிசிடிஇ. அப்ப இ இங்க இருக்கு. இல இருந்து இது. இந்த ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷனை போடும்போது நம்ம வந்து பேலன்ஸ் டைமென்ஷன் சொல்லுவோம் அதை. ஸோ அதனால வந்து பேலன்ஸ் டைமென்ஷனை சொன்ன மாதிரி ஒரு லைனு 2 டாட்டு. ஸோ அப்படிதான் போடணும். இதெல்லாம் ஏன் டாட் வச்சு ஏறமா போட்டிருக்கோம்னா அதனால மிஷினிங் பண்ண போறோம் அட் திஸ் டாலரன்ஸ். அதனால அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அதனால 39. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த டைமென்ஷன் பாரு. இந்த டைமென்ஷன் வந்து 50ங்கிறது என்ன? 50 இப்போ வந்து இ டு டிங்கிறது 25 பிளஸ் ஆர் மைனஸ் 0.155 அப்ப 25 0.155 இந்த 39ங்கிறது இந்த லைனை குறிக்குது. ஓகேவா? ஸோ 39ங்கிறது இந்த லைனை குறிக்குது. அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து 25 0.025ங்கிறதுனா 25 0.05 எது டு எது இருக்குது? பி டு சி இருக்குது. அதனால இது பி இது சி அதுக்குள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் 50 0.1ங்கிறது எங்க? 50 0.1ங்கிறது சி டு இ இருக்குது. அதனால சி டு இ போட்டாங்க. இது டி. அதுக்கப்புறம் வந்து இந்த இது ஃபுல்லா இருக்குது. 100 பிளஸ் 0.285ங்கிறது ஃபுல்லா ஏ டு இ இருக்குது. அப்ப ஏ டு இ வந்து ஃபுல்லா போட்டாங்க. இது வந்து இந்த ஆர்டர்ல தான் போடணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். எல்லாமே கரெக்டா தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்? ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் ப்ராசஸ் சீக்வன்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் ஒரு டாலரன்ட் ஷீட்ல கொண்டு வந்து வச்சுட்டோம். ஸோ ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷனை கீழே போட்டுக்கோ, ஒரு திக் லைன் போட்டுக்கோ, மேலே வந்து ப்ராசஸ் சீக்வன்ஸோட போட்டுக்கோ. முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். ஓகே. அண்ட் இப்போ வந்து இப்ப என்ன பண்ணணும்னா இந்த பேலன்ஸ் டைமென்ஷனோட இப்ப இந்த டாட் 2 சைடு இருக்கா? அப்ப லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்கணும். அப்ப இப்படியே பார்க்கணும். அதே மாதிரி இங்கிட்டும் இப்படியே பார்க்கணும். ஓகேவா? ஸோ பார்க்கும்போது எங்க இந்த ஏரோ மார்க் ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். எய்தர் லெஃப்ட்டும் வரலாம், ரைட்டும் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஏரோ மார்க்? மெஷின் 2 டைமென்ஷனோட ஏரோ மார்க் இருக்கும்ல, அது எங்க ஃபர்ஸ்ட் வருதுன்னு பார்க்கணும். இது வந்து டேட்டம்காக போடக்கூடியது. இதெல்லாம் பார்க்கக்கூடாது. எங்க மெஷின் 2 டைமென்ஷன் எங்க வருது? இங்க வருது. லெஃப்ட்ல இங்க வந்துருச்சு. ரைட்ல எங்க வருது? ரைட்ல வந்து மேல போனேன் இங்க வருது. அப்ப இதைத்தான் நான் எடுத்துக்கணும் 26. ஸோ 26 எடுத்தோன்னு என்ன பண்ணணும்னா அதுக்கு கீழே வந்து அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணணும்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கிற இந்த லென்த்துக்கு இருக்குல்ல, இந்த லென்த் என்னது? ஏபிசி
டிஇயா டிக்கும் ஈக்கும் கரெக்டாக ஒரு 13 போட்டிருக்கோம்ல. ஸோ இப்போ எங்கே வருதோ அது கீழே அதுக்கு ஈக்குவலாக ஒரு லைன் ட்ரா பண்ணி அந்த லைனுக்கு நேரம் என்ன நம்பர் இருக்கோ அதை போடணும். ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் ப்ராசஸ் சீக்வன்ஸில் இருக்கிற டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனை இந்த மாதிரி லைனாக வந்து டாலரன்ஸ் சார்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பேலன்ஸ் டைமென்ஷன் லெஃப்ட் ரைட் டாட் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கணும். லெஃப்ட்டோ ரைட்டோ எதர் ஏதோ ஒரு சைடில் ஃபர்ஸ்ட் வந்து மிஷின் டு டைமென்ஷனோட ஏரோ மார்க் வந்து நமக்கு முட்டும். ஸோ முட்டும் போது அது கீழே உள்ள லைனில் என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன லைன் போட்டுட்டு அந்த லைன் ஷுட் பி ஈக்குவல் டு த விச் த லைன் யூ ஆர் சீயிங் பேலன்ஸ் டைமென்ஷன் எது கீழே இருக்குதோ அதில் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து இதுக்கு ஈக்குவலாக வந்து ஏபிசி டிஇன்னு இருக்கா, டிஇ தான் ஈக்குவலாக இருக்குது. அப்போ டிஇக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதுக்கு நேரம் என்ன லைன் இருக்கோ அதை இங்கே 27 ரெப்ரசென்ட் பண்ணி கையோட 27 அப்படியே இந்த பேலன்ஸ் டைமென்ஷன் பக்கத்தில் எழுதிடணும். ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் ஷுட் பி டன் ஃபார் 40. ஸோ அதே மாதிரி இந்த வரேன் இங்கே 37 வந்துருச்சு. என்னதான் இதுக்கு மேலே போனாலும் இங்கே தான் வருது. அப்போ 37 தான். அப்போ இதுக்கு ஈக்குவலாக 40க்கு 38 போட்டு அப்படியே கையோட இதுக்கு நேராக 38 வந்துருச்சா. அதுக்கப்புறம் 41. ஸோ இதுக்கு நேராக வரேன் 30, அது கீழே ஒரு லைனு 31, அப்போ 31 அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நேராக பாரு, இதுக்கு நேராக வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாது, டேட்டாமே வரல வருதா, கோணலாம் பேச்சது இங்க வருது, ஐயா இங்க வராப்ல. அப்ப 20, அப்போ வந்து கீழே 21, இதுக்கு ஈக்குவலா போடுற கையோட 21ங்கிற நம்பரை அப்படியே இங்க எழுதிடணும். அவ்வளவுதான். ஸோ இது முடிஞ்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இங்க ஒரு டைமண்ட் சிஸ்டம் போட்டிருக்கோம்ல ஒவ்வொரு இதுக்கும். இது வரைக்கும் கேட்க டவுட் இருக்கா? எல்லாம் புரிஞ்சா? இருக்கீங்களாடா? இப்ப 38 37 போட்டேன், 40 வந்து 37 போட்டேன். இப்ப ஓகே, இந்த இது 27 எடுத்துக்கலாமா? இப்போ 27 பாயிண்ட்டு. ஸோ மேலே போகிறேன், எனக்கு ஏரோ மார்க் இருக்குது, லெஃப்ட் 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 பாயிண்ட்டு, பாயிண்ட்னால மேலே, பாயிண்ட்னால மேலே, பாயிண்ட்னால மேலே, பாயிண்ட் மேலே. ஸோ அப்போ இங்கே ஏரோ மார்க் இருக்குது. அப்போ இப்படி வந்து இங்கே நிற்பேன். அண்ட் இது இப்போ ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே பாயிண்ட்டு அதனால் மேலே, இங்கே பாயிண்ட்டு அதனால் மேலே. ஸோ இங்கே ஏரோ மார்க்கு அதனால் இப்படி வர்றேன். அப்போ இந்த இடத்துல மீட் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது என்னோட லூப்பிங் டெக்னிக்ல எந்த லைனை மீட் பண்ணி போகுது அதுலேயே போகுதுங்கிறத பார்க்கணும். ஸோ 26 and 20 ஏன் 16 எடுக்கலன்னா இங்கேயே வந்து இந்த லெஃப்ட் வழியா வந்தது இங்கே, ரைட் வழியா வந்தது இங்கே. ஸோ இதுவே எனக்கு மீட் ஆயிடுச்சு. ஸோ ஒய் ஷுட் ஐ டேக் 16? ஸோ 26 and 20 மட்டும் எடுத்தால் போதும். கரெக்டாக எடுத்துக்கிறாங்க 26 and 20 அவ்வளோதான். ஸோ ஒன்னே ஒன்று இருக்குது, அதுவும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ அப்புறம் வந்து இது 20யா 21. ஸோ அப்போ இங்கே பாயிண்ட் இருக்குது. ஸோ பாயிண்ட் இருக்கனால நான் வந்து என்ன பண்ணுறேன், மேலே 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 இங்கே வந்து ஏரமா இருக்கு. ஸோ டுவர்ட்ஸ் த லைனு இங்கே பாயிண்ட்டு. ஸோ மேலே பாயிண்ட்டு மேலே. ஸோ பாயிண்ட் இங்கே ஏரமா இருக்கு. ஸோ இங்கே வந்து நின்றுட்டேன். ஓகே. அப்புறம் 21. அப்புறம் இங்கே 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 ஏரோ மார்க் இருக்குது, ஏரோ மார்க் ஏரோ மார்க் ஏரோ மார்க். ஸோ பாயிண்ட்டு ஏரோ மார்க்கு. ஸோ இப்போ சாரி நான் வந்து இப்போ இந்த மாதிரி வருது. ஸோ இப்போ ஏரமா இருக்கு. ஸோ பாயிண்ட்னால மேலே வரேன். ஸோ ஏரமா இருக்கு, சைடில் வரேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயே எனக்கு மீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இங்கேயே மீட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து 12 16, ஏன்னா இது ஒரு ஏரமா இருக்கு, இது ஒரு ஏரமா இருக்கு, இது ஒரு ஏரமா இருக்கு. 12 16 20 போட்டிருக்காங்களா? கரெக்டா போட்டிருக்காங்க. 12 16 20. ஓகே. இப்படி கீழே போயிருக்காங்க. 20 16 12 போட்டிருக்காங்க, தப்பு கிடையாது, அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ போட்டாச்சா, முடிஞ்சு. ஆக்சுவலி இது வந்து நான் ஃபுல்லாக லூப்பிங் டெக்னிக் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். இதை போட்ட கையோட நம்ம வந்து இதை 0.39ங்கிற பேலன்ஸ் டைமென்ஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் சான்ஸ் போட்டிருக்கணும். ஓகே. அது எப்படி போடணும்னா இப்போ இந்த 20 16 12 இருக்கா, அது எப்படின்னா 20 16
12 இருக்கா? ஸோ அதுக்கு நேரா என்ன டைமென்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். மெஷின் 2 டைமென்ஷன் என்ன இருக்கு? 0.13. 16 என்ன? 0.13. இது என்ன? 20 என்ன? 3யும் ஆட் பண்ணுங்க. அப்ப 3, 3, 3, 9 வந்திருக்கும். 1, 1, 1, 3 வந்திருக்கும். அப்ப 0.39ங்கிறத அது பக்கத்துல போடணும். அப்புறம் இது பாரு 26, 20. 26 நேரம் என்ன இருக்கு? 0.13. 20 நேரம் என்ன இருக்கு? அப்ப 0.26 போட்டிருக்காங்களா? அவ்வளவுதான். 20, 30. 30க்கு நேரம் என்ன இருக்கு? 0.025 இருக்கு. 20க்கு நேரம் என்ன இருக்குது? 0.13. அப்ப 0.155 போட்டிருக்கணும். கரெக்ட். அதே மாதிரி இதுக்கும் தான். இங்க 37 நேரம் என்ன இருக்கு? 0.025. அப்ப நீ அதை மட்டும் போட்டா போதும். அவ்வளவுதான். ஸோ அப்புறம் ஒவ்வொரு தான் லூப்பிங் டெக்னிக் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் வந்து பேலன்ஸ் டைமென்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. கரெக்டா? இப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த 42 இருக்குல்ல பேலன்ஸ் டைமென்ஷன், அதுக்காக தான் நான் 21 போட்டிருப்போம். ஸோ அதுக்கு நேரம் என்ன என்ன இருக்கு? 0.39. அப்ப அதே மாதிரி இதுக்கு நேரா 0.39. அதுக்கப்புறம் இதுக்கு வா 41. 41க்கு நேரா ஈக்குவல் டைம் 41 எதுக்காக போட்டிருப்போம்? 31. ஏன்னா இதான ஈக்குவல் டைமென்ஷன்ஸ். அப்படி போட்டிருப்போம். 0.155 இங்க எழுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா 27 கரெக்டா? 27 39க்கு 27. இப்போ 0.26. 0.26. 40க்கு வந்து என்ன இருக்குது இங்க? 40 பேலன்ஸ் டைமென்ஷன் எங்க இருக்குது? 40க்கு சாரி இங்கே இருக்குது 38. அப்ப 38ல இங்க எனக்கு 0.025. அப்ப இது. அப்ப இந்த மாதிரி எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி எழுதும்போது இது வந்து என்ன? பேலன்ஸ் டைமென்ஷன். இது மெஷின் 2 டைமென்ஷன். இதான் வந்து நம்மளோட ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன். இதையும் இதையும் வந்து ரெண்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஈக்குவலா இருக்கிறத விட இங்க இருக்கிற டாலரன்ஸை விட இந்த டாலரன்ஸ் வந்து கம்மியா இருக்கா, இந்த இது கம்மியா இருக்கான்னு செக் பண்ணணும். இஃப் இட் இஸ் நாட் கம்மி வி ஷுட் ரிவைஸ் திஸ் டைமென்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். 0.285. ஆனா இங்க எவ்வளோ இருக்கு? 0.39 இருக்கு. அதிகமாயிருச்சு. ஸோ இட் இஸ் நாட் குட். 0.1 ஆனா 0.15 இருக்கு. இட் இஸ் ஆல்சோ நாட் குட். ஸோ 0.025, 0.055. ஓகே, இது அப்ளிகபிள். இது ஓகே. இதோட இந்த இந்த மெஷின் டூ டைமென்ஷனோட இந்த டாலரன்ஸ் வந்து கம்மியா இருக்கலாம். ஆனா கூட இருக்கக்கூடாது. 0.15 இருக்கு. ஆனா 0.26. ஸோ நம்ம இது வரைக்கும் போட்டது வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகல. இட் இஸ் ராங். ஸோ வி ஷுட் ரிவைஸ் த டைமென்ஷன் அண்ட் கெட் த அக்யூரேட் டாலரன்ஸ் ஆஸ் பெர் த நார்ம்ஸ். ஸோ ஷுட் பி லெஸ் தென் இருக்கணும் ஆர் ஈக்குவலா இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி மாத்தி மாத்தி அது போட்டிருப்பாங்க. அது எப்படின்னா இப்போ வந்து அதாவது நம்ம தான் யோசிக்கணும். அது எப்படி யோசிக்கணும்னா இந்த ப்ராசஸ் சீக்வன்ஸ் இருக்கு பாத்தியா? அந்த ப்ராசஸ் சீக்வன்ஸ்ல ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம வந்து திரும்ப வந்து மிஷினிங் வந்து இது வந்து என்னன்னா லாஜிக்கா பார்த்தோம்னா இது வந்து டாலரன்ஸ் வந்து ஆக்சுவலி இது வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சுச்சா? டவுட்ஸ் இருக்கா? இல்லடா. ஓகேடா. ஓகே ஃபைன். இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நம்ம பண்ண மிஷினிங் நம்ம எல்லாம் வச்சிருக்கிறது வந்து டாலரன்ஸ் மீட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஆனா மீட் ஆகல. ஸோ அதெல்லாம் என்ன பண்ண போறோம், இன்னும் கொஞ்சம் டாலரன்ஸ் இதா பண்ணணும். ஸோ டாலரன்ஸ் பெட்டரா பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் கிரைண்டிங் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து இனிஷியலா உள்ள ப்ராசஸ் சீக்வன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாரு ரிவைஸ்டு ப்ராசஸ் சீக்வன்ஸ் இதெல்லாம் தர மாட்டாங்க. இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சார் வந்து சாரா போட்டது. ஓகேவா? இது எல்லாமே சேமா தான் இருக்கும். இந்த இது எல்லாமே கம்பேர் பண்ணி எல்லாமே சேமா தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிரைண்டிங் வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல புரியுதா? நீ அந்த டயக்ராம் பார்த்தேன்னா உனக்கு கிரைண்டிங் பண்ணாங்க. ஆனா இங்க கிரைண்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பண்ணியிருக்காங்களா எக்ஸ்ட்ராவா? அப்ப என்ன பண்ணணும், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய டாலரன்ஸ் ஷீட்டை மாற்றணும். அதான் வந்து இந்த ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ங்கிறது அடுத்தடுத்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சாரோட ரெப்ரசன்டேஷன் சார் எழுதி வச்சிருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரைண்டிங்கை மாற்றணும். ஸோ வந்து அது எங்க இருக்குன்னு பார்க்கணும். 100 இதுக்கு மோஸ்ட்லி நம்ம அப்படி யோசிச்சு போட்டு போறோம் தான் இருக்கும். ஆனா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி பிஒய்க்யூ பார்த்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே தான் பண்ணணும்னு சார் சொன்னாங்க. ஓகேவா? ஸோ பண்ணும்போது இனிஷியலா வந்து கிரைண்டிங் என்ன பண்ணியிருக்காங்கிறத பாருங்க. ஸோ மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அப்போ ஸ்டேஜ் 1ல பார்த்தீங்கன்னா 80ல இதுல வந்து என்ன பண்ணணும்னா 100ல
B2C பண்ணியிருக்காங்க, B2E பண்ணியிருக்காங்க. புரியுதா? எக்ஸ்ட்ராவா கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா கிரைண்டிங் பண்ணாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் டாலரன்ஸ் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகும். ஸோ அப்போ வந்து என்னன்னா, இது என்ன ரிவேர்ஸ் தானே. ஸோ அப்போ வந்து B2Cயும் இருக்கு. B2ABCDEயும் இருக்குது. ஸோ அது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. இங்க 1 இங்க 1 ஆட் பண்ணியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணோம்னா திரும்ப நீ போட்டு பார்க்கணும். அதேதான். ஸோ இதெல்லாம் மாறாதுன்னு நினைக்கிறேன். 31, 38, 35 இதெல்லாம் மாறுதா? 31 மாறுது. ஓகே, ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? இது ஃபுல்லாவே அழிக்கிறாங்க. ஆமா, இது எல்லாமே அதனால இனிஷியலா போடும்போது லைட்டாவே எழுதிக்கோ. திக்காலாம் எழுதிடாதீங்க யாரும். ஸோ அதனால லைட்டாவே எழுதிட்டு திரும்ப சேம் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ இதுல வந்து என்னன்னா வந்து இப்ப 39 இருக்கா? 39க்கு அப்படியே பாரு. இங்க தான் போகுது. இந்த மாதிரி போகுதா? அப்ப இங்க இருக்குது லெஃப்ட் சைட்ல. ஆனா ரைட் சைட்ல எனக்கு இங்கேயே கிடைக்குது. கரெக்ட்டா? அப்ப இதான் எனக்கு ஃபர்ஸ்ட். அப்ப இதுக்கு கீழயே வந்து அந்த லைன் இதுக்கு ஈக்குவல் டைமென்ஷன் 31 டிரா பண்ணி 31க்கு இதுக்கு நேரா 30ங்கிறத போடணும். ஓகேவா? ஆனா ஆக்சுவலி நீ இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தேன்னா வேற எங்கேயோ வந்திருக்கும். இதுக்கு வந்து எங்க இங்கேயும் 31 தான் போட்டிருக்கோம். பட் மேபி வேற இடத்துல சேஞ்ச் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஸோ 40 இப்போ இங்கே 38 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வருதுன்னா ஒரே நிமிஷம். இப்படி வருதுன்னா இதுக்கு இந்த இடத்துல இருந்து எங்க யாரோ 34ல வந்திருக்குது. இங்கேயும் 34ல தான் வந்திருக்குது. அப்ப இதுக்கு ஈக்குவலா 35ல என்னால போட முடியும். ஓகே. அதே மாதிரி 42 பார்த்தேன்னா ஆக்சுவலி நம்ம இதான் மாறுது நம்மளுக்கு. இங்க பாரு. ஏன்னா 42க்கு நம்ம எங்க போட்டிருக்கோம்? இங்க போட்டிருக்கோம். 21ல போட்டிருக்கோம். ஆனா இந்த இடத்துல ஏரோ மார்க் இங்க வந்தனால நம்ம புதுசா கிரைண்டிங் பண்ணனால இது கீழே போட்டுக்கிறோம். 32னே போட்டுக்கிறோம். ஆனா தப்பு கிடையாது. 32ன்னு போட்டு 32 இங்க எழுதுறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் அந்த லூப்பிங் டெக்னிக் சொன்னேன்ல ஒவ்வொரு இதா பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுவோம். இந்த பெரிய லைனுக்கு மேல உள்ள வச்சு பண்ணுவோம். ஸோ அப்ப இங்கேயே இருக்குது. அப்ப ஏரோ மார்க்னா இது இங்க வரும். டாட்னா மேல. அப்ப திரும்ப ஏரோ மார்க் இங்க. ஆனா இங்க 37 மட்டும் தான் இருக்கு. ஆனா 0.025 37 அவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஃபுல்லா போட்டு சொன்னா இன்னும் டைம் எடுத்துரும். வேணா நான் ஒன்னே ஒன்று என்ன சொல்றேன். ஸோ இது 32. ஸோ 32 இங்க இருக்குன்னா என்ன பண்ணியிருப்பேன், இது வந்து ஃபுல்லா இங்க மேலேயே போயிட்டே இருந்திருப்பேன். கரெக்டா? ஏன்னா இங்க இன்ன வரைக்கும் எனக்கு இங்க தான் எனக்கு ஏரோ மார்க்கே வந்திருக்குது. ஸோ ஏரோ மார்க் வந்தா இப்படி வந்திருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா இப்போ வந்து என் 32 தான் பார்க்குறேன். இங்கேயும் டாட் மேல. அப்ப இங்க ஏரோ மார்க் இப்படி வந்திருப்பேன். அப்ப டாட் மேல, டாட் மேல, டாட். அப்ப ஏரோ மார்க் வழியா வா. அப்ப டாட் மேல. அப்ப இங்க மீட் ஆகுதா? அப்ப எங்கெங்க மீட் ஆகுது? 12, 16, 30 போட்டிருக்கேனா? சார் போட்டிருக்காங்க. 12, 30, 16 இருக்குது. ஸோ அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? டாலரன்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவோம் நம்ம? ஆட் தானே பண்ணுவோம். ஸோ 0.13 இதுக்கு இந்த 16க்குமே 0.13 தான் வந்திருக்கும். ஸோ 0.13 போட்டா முடிஞ்சு. 0.13, 0.13, 0.025 மூணையும் ஆட் பண்ணா நம்ம இங்கே வந்துடும். அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா இதுக்கு நேரா இப்ப இந்த 41க்கு ஈக்குவல் அது போட்டுருக்காங்க 32 நேரம் என்ன இருக்கு 0.285. ஸோ அதை வச்சு எல்லாமே போட்டுரு. இப்ப இதையும் செக் பண்ணி பாரு. 0.155 கரெக்ட் மேட்ச் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன 0.025 0.025 மேட்ச் ஆயிடுச்சு. 0.1 0.1 மேட்ச் ஆயிடுச்சு. 0.285 285 மேட்ச் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த இடத்துல 0.1க்கு பதில் வேற ஏதாவது வரும்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு எனக்கு. இந்த இருக்குல்ல இந்த 44க்கு ஈக்குவலா இந்த 35 இருக்கா? இங்க என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0.05 தானே வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல 0.05 தான் போட்டிருக்கோம். பட் ஈவன் தோ இஃப் இட் இஸ் இந்த மாதிரி போட்டிருந்தாலும் இங்க என்ன இருக்கு 0.1 இருக்கு. 0.1 விட 0.05 கம்மி. அதனால அது வந்து ஓகே இதோட இந்த மெஷின் 2 டைமென்ஷனோட பேலன்ஸ் டைமென்ஷன் கம்மியா இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம். ஆனா அதிகமா தான் போகக்கூடாது. இது கம்மியா இருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும்னா 0.05 தான் வந்திருக்கணும். ஸோ அது கம்மியா தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அச்சீவபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம், இங்க உள்ள டைமென்ஷன்ஸும் இங்க உள்ள டாலரன்ஸ் டைமென்ஷனும் இங்க உள்ள பேலன்ஸ் டைமென்ஷனும் ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம். போத் ஆர் ஈக்குவல். அடுத்து என்ன பண்ணணும்னா அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து மினிமம் ஸ்டாக் வந்து ஒரு நிமிஷம் தான். அடுத்து என்ன பண்ணணும்னா இது பண்ணியாச்சு.
இதெல்லாம் பண்ணிட்டு ஸ்டாக் ரிமூவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இதை கண்டுபிடிக்கணும். ஸோ பேலன்ஸ் டைமென்ஷன் வந்து இது இப்போ டெக்னிக் மாதிரி பண்ண போகிறோம். சரினா நம்ம வந்து மிஷின் 2 டைமென்ஷனையும் பேலன்ஸ் 2 டைமென்ஷனையும் கம்பேர் பண்ணி எல்லாமே அதோட கம்மியாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அதை வந்து நம்ம அப்படியே இது பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போ இது ஓகே அப்படின்ட்டு. ஸோ அடுத்து என்ன ஸ்டெப்பு பண்ணோம்னா இந்த இது இருக்குல்ல, இந்த மிஷின் 2 டைமென்ஷனுக்கு மேலே அதுக்கு ஈக்குவல் ஜாமெண்ட்ரி லைன் வந்து மேலே ட்ரா பண்ணோம். அதெல்லாம் பேலன்ஸ்டு டைமென்ஷனாக இருக்கணும். ஸோ வந்து சார் வந்து பெனில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 12 வந்து இங்கே 11க்கு போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாம் மிஷின் 2 டைமென்ஷன் தான். அதுக்கு மேலே ட்ரா பண்ணோம். ஸோ 16க்கு 15, 20க்கு 19, 23க்கு 22, 26க்கு 25, 30க்கு 29 அண்ட் 34க்கு 33, 37க்கு 36 போட்டிருக்காங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த 42 ப்ளூ பிரிண்ட், இந்த 40, 41, 39 ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷனை வச்சு ஸோ அதுக்கு லைன் போட்டு அதுக்கு லூப்பிங் டெக்னிக் போட்டோம். சேம் வைஸ் இதுக்கு லூப்பிங் டெக்னிக் போடணும். ஸோ 11க்கு வந்து இதுலேருந்து அப்படியே நம்ம மேலே போகிறோம். ஸோ அப்போ வந்து இதுக்கு நம்ம அப்படியே ஓகே. ஸோ அப்படியே இதுக்கு வந்து அப்படியே நம்ம மேலே போனோம்னா இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இந்த லைன்லேயே போவோம். ஸோ இங்கே பாயிண்ட்டு, ஸோ மேலே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட் மேலே டாட்டு. ஸோ இங்கே இது. ஸோ இங்கே மீட் ஆகிடுச்சு. அப்போ இதுங்க எந்த இதுக்குள்ளே போகுது? ஆக்சுவலி இது வந்து இங்கே மீட் ஆகலை. இது வந்து இங்கே வந்துடுது. ஸோ அப்போ இங்கே தான் மீட் ஆகுது. அப்போ 4, 3 போகுது. அப்போ 4, 3. அப்போ 4க்கும் 3க்கு என்ன 0.25, 0.25 ஆட் பண்ணி. ஸோ இது மாதிரி எங்கன்னா வந்து ரெட் கலரில் இருக்கோ எல்லாத்துக்குமே எழுதிருக்கணும். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து எழுதிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சு. ஸோ அப்போ வந்து எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் வந்து எல்லாத்துக்கும் எழுதுனா இப்போ ஒன் டைம் சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து டைம் இழுத்துடும். ஸோ அதனால் வந்து நான் இது ஒன்று மட்டும் சொல்லி கட்டி முடிச்சுப்பேன். ஸோ இங்கே டாட்டு. ஸோ மேலே போனால் எனக்கு வந்து என்ன இருக்குது, ஏரமாக இருக்குது. ஸோ இப்படி வந்துட்டேன், எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டாட்டு. ஸோ டாட்லேருந்து நான் அப்படியே மேலே வரேன். ஸோ இங்கே ஏரமாக இருக்குது, இப்படி வரேன். ஸோ டாட்டு. ஸோ மேலே வரேன், ஏரமாக இருக்குது, இப்படி வரேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து டாட்டு. இங்கே மீட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ 8 மட்டும் தான் வரும். இப்போ 80 and 0.25. ஸோ 0.25. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஃபுல்லாகவே எழுதிக்கொண்டோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷனை வச்சு எழுதி இதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மிஷின் 2 டைமென்ஷனுக்கு மேலே அந்த லைனை போட்டு அதை எழுதி நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து லைன்ஸ் இன்வால்வ்டு எல்லாமே. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மிஷின் 2 டைமென்ஷனுக்கு டாலரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கும் டாலரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்டாக் ரிமூவலுக்கு டாலரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, டு ஃபைண்ட் ஸ்டாக் ரிமூவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ், பேலன்ஸ்டு டைமென்ஷனையும் பேலன்ஸ் டைமென்ஷன் டாலரன்ஸ் இருக்குல்ல, இந்த டைமென்ஷன் டாலரன்ஸையும் இந்த இது இருக்குல்ல, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னா, இங்கே பாரு, அது வந்து ஸ்டாக் ரிமூவல் லைன் இந்த இதில் இருக்குது. ஸ்டாக் ரிமூவல் லைன் வந்து எங்கே எழுதுறோம்னா இந்த மிஷின் டைமென்ஷன். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து எதுக்கு நிறைய எழுதுறோம்ட்டு. இந்த பேலன்ஸ் டைமென்ஷன் எல்லாம் இந்த பேலன்ஸ் டைமென்ஷன் கோடு இருக்குல்ல, அதுக்கு நேராக எழுதியிருப்போம். இந்த ஸ்டாக் ரிமூவல் அதுக்கப்புறம் வந்து மிஷின் 2 டைமென்ஷன்லாம் மிஷின் 2 லைனுக்கு நேராக எழுதியிருப்போம். ஓகே. ஏன்னா இது வந்து மிச்சம் இருக்கிறது. இது வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ ரிமூவ் பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டாக் ரிமூவல். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து இந்த ஸ்டாக் ரிமூவல் டாலரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேலன்ஸ் டைமென்ஷன் டாலரன்ஸையும் மிஷின் 2 டைமென்ஷன் டாலரன்ஸையும் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டாக் ரிமூவல் எங்கே இருக்குன்னு சொன்னேன், இந்த லைனில் இருக்குன்னு சொன்னேன்னா, அப்போ இதுக்கு நேரம் என்ன இருக்குது 0.13. அப்புறம் இதுக்கு மேலே உள்ள டைமென்ஷன் 0.5. 0.5 + 0.13 0.63 இருக்கா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ அது அடுத்து மிஷின் 2 டைமென்ஷன் 16க்கு வா. 16க்கு என்ன இருக்குது 0.13. அப்போ இதுக்கு நேரம் 0.25. அப்போ 0.8 இங்கே வந்து 3. அப்போ 3.8 இருக்கும். இருக்கா? இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் 20க்கு வந்து 0.13 0.38 ஆட் பண்ணி எழுதிரு. அதுக்கப்புறம் இன்னும் 30க்கு பார்க்கலாம். 30க்கு வந்து 0.025 அதுக்கப்புறம் 0.13. இது கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதணும். ஏன்னா அதைத்தான் சொல்லிட்டேன்ல. ஸோ ஸ்டாக் ரிமூவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் வேணும்னா பேலன்ஸ் டைமென்ஷனில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸு, மிஷின் 2ல இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுறோம். அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணி எழுதிட்டு
அப்ப எங்கன்னா இந்த மெஷின் டு டைமென்ஷன் ஏரமார்க் இருக்கோ, அங்க எல்லாமே இது எல்லாமே வந்துரும். ஓகேவா? ஸோ அப்ப இது எல்லாமே முடிஞ்சுச்சு. அடுத்து என்ன பண்ணோம்? இப்ப எல்லாமே டாலரன்ஸ் முடிச்சுட்டோம். அடுத்து மீன் வேல்யூ எழுதணும். கரெக்ட்டா? மீன் வேல்யூ எழுதணும். மீன் வேல்யூ எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த அ கொஸ்டின் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ தான் கொஸ்டின் யூஸ் பண்ண போறோம். கொஸ்டின் வந்து என்ன? இந்த இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த மீன் வேல்யூ எல்லாம் எழுதுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரஃப் டேர்னிங் இருக்குல்ல, சாரி ஃபினிஷ் டேர்னிங் இருக்குல்ல, ஃபினிஷ் டேர்னிங்ல தான் எழுதுவோம். ஸோ ஃபினிஷ் டேர்னிங்லேருந்து இதனால சார் வந்து ஓகேன்னு தான் சொன்னாங்க. ஸோ அப்போ ஃபினிஷ் டேர்னிங்ல வந்து மினிமம் ஸ்டாக் பெர் ஃபேஸ் எவ்வளோ இருக்கு? 0.5 இருக்கா? ஆப்ரேஷன் நம்பர் 60க்கு 0.5. அப்போ ஆப்ரேஷன் நம்பர் 60 இது ஆப்ரேஷன் நம்பர் 60க்கு 0.5. அப்போ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸோட 0.5 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 1.13 வந்துருமா? அதே மாதிரி என்ன இன்னும் 60th ஆப்ரேஷன் தான் இருக்கு. 60th ஆப்ரேஷன்ல 0.38ஓட 0.5 ஆட் பண்ணா 0.88 கரெக்ட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, இங்க வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஆப்ரேஷன் 60 முடிஞ்சுச்சு. ஆப்ரேஷன் 80 போனோம்னா மினிமம் ஸ்டாக் பெர் ஃபேஸ் 0.5. அப்போ 0.80ல 0.5 ஆட் பண்ணணும். இப்போ இதோட 0.5 ஆட் பண்ணா 1.01. இதோட ஆட் பண்ணா 0.76. இதோட ஆட் பண்ணா 1.26. ஸோ 3 முடிஞ்சுச்சு. அடுத்த என்ன ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் 100. ஸோ ஆப்ரேஷன் 100 போனோம்னா 0.1 ஆட் பண்ணாலே போதும். ஸோ 0.1 வந்து இதோட ஆட் பண்ண போறோம்னா இதோட அப்போ 0.155 0.255 மாறும். இது 0.255. இது வந்து 0.15 மாறும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாக் ரிமூவல்ல மீனும் முடிச்சாச்சு, டாலரன்ஸ் முடிச்சாச்சு. பேலன்ஸ் டைமென்ஷன்ல டாலரன்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் இது முடிக்கல. மெஷின் டூலையும் டாலரன்ஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கோம். இப்போ இந்த மெஷின் டூ டைமென்ஷனுக்கு மீன் எழுதணும். ஓகேவா? அதுக்கு தான் வந்து ஒரு சின்ன இது எழுதணும் நம்ம. அது வந்து எப்படின்னு காமிக்கிறேன். இதுக்கு டவுட் இருக்கா? சரண் கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம சின்ன இது டெக்னிக் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுவோம்னா, எம்னா மெஷின் டு டைமென்ஷன், எஸ்னா மீன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ரிமூவல். ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நமக்கு இந்த இடத்துல 37 எம் 37 மிஷின் லைன் தானே. அப்போ 37 எம். அப்போ 37 எம் இஸ் ஈக்குவல் டு இப்போ 37 எம்ல இந்த ஏரமார்க் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த 37 எம்முக்கு ஈக்குவலாக ஒரு ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் இருக்கும். அந்த டைமென்ஷன் எடுத்து எழுதிக்கணும் 40. ஸோ 40 பிபி. ஸோ அதை எடுத்து எழுதியா? ஸோ தேட் ஷுட் பி ஈக்குவல் டு 37 எம் இஸ் ஈக்குவல் டு 40 பிபி. அப்போ விச் இஸ் ஈக்குவல் 25ங்கிறது எப்படி வந்துச்சுன்னா, இல்லைன்னா வந்து இதை இப்படி போட்டுக்கிறேன்டா, இது நல்லா இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த 37 பிபி 37 எம் இஸ் ஈக்குவல் டு 40 பிபி ஏன்னா ஈக்குவலாக இருக்குல்ல. ஸோ அதனால 37க்கு இதுக்கு நேராக வந்து என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 37 இந்த 40க்கு நேராக என்ன டைமென்ஷன் இருக்குன்னு பார்க்கணும். 25. ஸோ அப்போ 25 தூக்கி அந்த 25 தூக்கி இங்கே எழுதணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எழுதிருப்பாங்க சார். ஸோ 40க்கு நேராக என்ன இருக்குது? 25 இங்கே போட்டு முடிஞ்சு. ஸோ அடுத்து வந்து 37க்கு அடுத்து என்ன இருக்குது? 34 இருக்குது. அப்போ 34 எம் 34 எம்முக்கு நேராக ஈக்குவல் ப்ளூ பிரிண்ட் என்ன இருக்கு? 40. அப்போ 40 ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்கேன்னா 40 ப்ளூ பிரிண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 40 பிபி போட்டுட்டு ப்ளஸ் 37 எஸ் போட்டிருக்கேன். 37 எஸ் வந்து எப்படின்னா, இப்போ இந்த 34 இருந்தாலும் பார்க்குறோம் நம்ம. 34 எம்முக்கு நேராக இப்படி லைன் போட்டுக்கோ. லெஃப்ட் ஒரு லைனு, ரைட்டு ஒரு லைனு. ஸோ அது வரும்போது 34 எம் வந்து இங்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து 37 எம் 37 எஸ். எஸ் நான் சொல்லியிருக்கேன் மீன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ரிமூவல். ஸோ அது வந்து அதாவது இப்போ வந்து 34 எம்முக்கு நம்ம எழுதுறோம். 34 எம் எழுதும்போது ஈக்குவல் டைமென்ஷனாக இருக்க ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் பார்க்கணும். பார்க்கும்போது 37 இந்த ரெண்டு சைடு எங்கே ஏரோ மார்க் வருதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த ஏரோ மார்க் 37 வருதா? ஸோ அதை வந்து நம்ம வந்து உள்ளே போட்டுக்கணும். ஸோ 37 எஸ். ஸோ 37 எஸ்ஸோட வேல்யூ வந்து என்ன எப்படி எடுக்கணும்னா 40 ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் தானே. ஸோ 40 ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷனா 40க்கு நேராக ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் என்ன வேல்யூ இருக்கு? 25 இருக்கா? ஸோ அது தூக்கி எழுதி போட்டுறேன்.
ஆக்சுவலி நம்ம வந்து நான் இந்த இடத்துல பார்க்கும்போது 25 வந்து நம்ம போனதை போட்டிருக்க மாட்டோம் நினைக்கிறேன். அதான் நான் பண்ணிட்டேன். ஸோ இந்த வந்து 25 போட்டிருக்க மாட்டோம். அது எப்படி போட்டிருப்போம்னா, இப்போ இது 2 ஈக்குவல் ஆச்சுல. அதனால இங்க என்னென்ன வேல்யூஸ் இருக்குதோ அதை அப்படியே நம்ம போட்டுருவாங்க நினைக்கிறேன். 25, 25, 50, 100. ஆமா அப்படிதானே? ஆமா 25, 20, 50, 100. 25, 25, 50, 100. கரெக்ட். ஸோ அந்த வேல்யூல இருந்தா எடுத்து போட்டுருவோம். ஸோ அது மாதிரி 37 எம்முக்கும் எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ அப்படிங்கும்போது அதே மாதிரி 34 எம் இஸ் ஈக்குவல் டு 40 பிபி பிளஸ் 37 எஸ் எழுதிட்டோம்னா 37 எஸ்னா என்ன? 37 எஸ்ஸுக்கு வந்து நேராக இருக்க ஸ்டாக் ரிமூவல் எழுதிக்கணும். ஸ்டாக் ரிமூவல் அதான் வந்து நான் எஸ் வைக்கிறேன். எஸ் வந்து மீன் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் ரிமூவல்னு எழுதிருக்கேன் நான். இப்போ 37 என்ன 0.15. 0.15 இது 25 ஆட் பண்ணா 25.15. ஸோ அதான் 34க்கு 25.15 போட்டிருக்கோம். அடுத்த மிஷின் டைமென்ஷன் இருக்கு 30 இருக்கு. அப்போ 30க்கு ஈக்குவலா இருக்கிற ஜாமெட்ரிக்கலி ஈக்குவலா இருக்கிற ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் தான் சூஸ் பண்ணணும். அப்போ ஈக்குவலா எது இருக்குது? எதுவுமே இல்லை. ஆனால் 40 ப்ளூ பிரிண்ட்டையும் 41 ப்ளூ பிரிண்ட்டையும் ஆட் பண்ணா ஈக்குவலா வந்துருமா? ஸோ அதனால 40யையும் 41ஐயும் ஆட் பண்ணிட்டு இதுக்கு நேரம் எங்க ஏவமாக்கு வந்து இடிக்குதுன்னு பாரு. இடிக்குதா 37 அது போய் எங்க லைன் டச் ஆகுது. அப்ப என்ன பண்ணணும்னா 37 இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஒரு இடத்துல மட்டும் மைனஸ் வரும். என்னங்க அப்ப சொல்றேன் நான். இது வந்து ஈஸியாக இப்படியே புரிதலுக்கு ஈஸியாக கொண்டு போயிடுறேன். இப்போ 37 இதுக்கு என்ன இருக்கு 0.15. அப்போ 40க்கு என்ன இருக்கு 25 பிளஸ் 50 பிளஸ் 37 நேரம் இருக்க ஸ்டாக் ரிமூவல் 0.15. 3 ஆட் பண்ணா 75.15. அப்புறம் 26 எம். ஓகேவா? இது நான் வந்து எஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னன்னா 20 இப்போ நான் என்ன பண்ணுறேன் 30 கிளிட்டா 26 எம்முக்கு பாரு. 26 எம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அது மாதிரி 26 எம்முக்கு இந்த லைன் வந்து நான் வந்து புரிதலுக்காக போடுறேன். ஸோ இது வந்து மண்டேலே அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் இதுக்கு வந்து நமக்கு என்ன ஜாமெட்ரிக்கலாக தெரியாது. ஸோ ஜாமெட்ரிக்கலாக என்ன பண்ணிக்கலாம்னா 41ல் 39 ப்ளூ பிரிண்ட்டை கழிச்சிட்டா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? ஸோ கழிச்சது போக 40 ஆட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வேறு என்ன பண்ணிக்கலாம் 41ல் 31 சப்ராக்ட் பண்ணிட்டு இது கிடச்சிரும். இப்போ 40 பிளஸ் 41ல் மைனஸ் 39 பண்ணால் அந்த ஆன்சராக தான் இங்கே போட்டிருக்கேன். 41ல் 39 கழிச்சிரும் 40 ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி 37 எஸ் வந்து இங்கே இருந்துகிட்டே இருக்குது. அதனால் அதோட இந்த வேல்யூ அதுக்கப்புறம் இது அரித்மெட்டிக்னா பண்ணி அதுலேருந்து வந்த வேல்யூ 50.15. எதுக்கு எழுதுறேன் 26க்கு எழுதுறேன். 26னா 50.15 அவ்வளோதான். ஸோ அப்புறம் அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். அப்புறம் இந்த 12 12 எம்முக்கு என்ன பண்ணியிருப்பான்னா 12 எம். ஸோ அதே மாதிரி இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ இழுத்துட்டு வந்து இதுக்கு ப்ளூ பிரிண்ட் இப்போ இதுக்கும் ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் வேணும். இப்போ 40க்கு இருக்கு கரெக்டா? இந்த இதுல இருந்து இது வரைக்கும் நமக்கு வேணும் கரெக்டா? ஆனால் 40க்கு இருக்கு. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ்க்கு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 42ல இந்த 40யையும் 41 சப்ராக்ட் பண்ணா இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? அதான் வந்து என்ன பண்ணியிருக்கான். இல்லை ஆக்சுவலி நமக்கு வந்து இப்படி பண்றதை 42ல 41 மட்டும் சப்ராக்ட் பண்ணாலே இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக கிடைச்சிடும் கரெக்டா? ஸோ 42ல 41 சப்ராக்ட் பண்ணுறாங்கன்னா இது வெளியே கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து ஃபுல்லாக இப்படி தானே வருது. ஸோ இங்கே ஏதாவது யாரோ மார்க் இருக்கா? இல்லை. இங்கே ஏதாவது யாரோ மார்க் இருக்கா? இங்கே ஒன்று இருக்கு 23. ஸோ அந்த 23 ஆட் பண்ணிக்கோ. ஓகேவா? இது வந்து ஆப்போசிட்டா இப்படி இது இந்த ஃபேஸ்ல இது ஆப்போசிட்டா இருக்கு. இதுக்கு இப்படி ஆப்போசிட்டா இருக்கு 23. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு நேராகும் 34 கரெக்டாக 34 வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா 51.015 போட்டாச்சு. இப்போ இந்த இது எல்லாமே சேமாக தான் வரும். நான் சொன்னோன்னா இன்னும் டைம் எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எல்லாமே சேமாக தான் வரும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்னன்னு சொல்கிறேன். இது எப்படின்னா 3M வாயேன் இது பண்ண ரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 3Mல இந்த லைனை நான் ஃபுல்லாக அப்படி இழுத்து விட்டுக்கிறேன். அதே மாதிரி இதையும் 3 இழுத்து விட்டுக்கிறேன். இதுக்கு ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் இருக்கா? ஆக்சுவலி அடே இது வராது.
ஓகேவா? வச்சுக்கோ. இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் 41 இருக்கு. அதனால 41 பிபி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைட்ல வர்றது இப்படியே பாரேன். இது வந்து ஒரே ஃபேஸு ஞாபகம் வச்சுட்டே வரணும். ஒரே ஃபேஸு. இப்ப 23ன்னு இருக்கு. இந்த ஃபேஸ் இப்படி வந்துட்டு இருக்கு. ஆனா இது 23 இதுக்கு ஆப்போசிட்டா வருது. கரெக்ட்டா? அதனால இந்த இடத்துல -23s போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம 16 எடுத்துக்கிட்டோமே, இந்த சைடு எதுவுமே இருக்காது. இந்த சைடு பார்த்தா 23 இருக்கும். ஆனா இது வேற வேற ஃபேஸ்ல வேற வேற ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதனால பிளஸ்னே போட்டுட்டோம். ஆனா இது கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸ். இந்த இடத்துல பார்த்தோம்னா 3ங்கிறது ஒரே ஃபேஸ் கரெக்ட்டா? அதாவது சிங்கிற ஒரே இந்த பகுதியில அப்படியே வந்து ஒரே ஃபேஸ்ல ஆப்போசிட்டா அந்த அம்புக்குறி வருதா 23ங்கிறது. அதனால மைனஸ் போட்டிருக்கோம். ஸோ அது இன் சேம் வே இதுல வந்து 34 பாரேன். ஸோ ஆப்போசிட் ஃபேஸ்ல வருது. ஸோ அதனால மைனஸ் போட்டிருக்கோம். இதுல இன்னும் கொஞ்சம் நல்லா புரிய வரும். ஸோ அப்புறம் இந்த ஃபேஸ் 20. ஆனா அது வேற ஃபேஸ்ல தான் இருக்குது. ஒரே ஃபேஸ்ல ஆப்போசிட்டா வந்துருச்சுன்னா அதான் கான்செப்ட். ஒரே ஃபேஸ்ல இப்படி யாரமா இப்படி போயிட்டு இருக்குது. ரைட் டு லெஃப்ட் போகுது. ஆனா லெஃப்ட் டு ரைட் வருது பாரு 23ல. 23க்கு மைனஸ் 34க்கு மைனஸ். ஆனா இது வேற ஃபேஸ்ல வந்து இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அது பிரச்சனை இல்லை. அது இத்தனை இப்பெல்லாம் அப்படிதான் போட்டுருந்தோம். அதனால பிளஸ். அதனால பிளஸ் அது மாதிரி 30க்கும் பிளஸ் போட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணீங்கன்னா 3m கிடைச்சிடும். அப்புறம் 2mக்கு என்னன்னா 2mக்கு வந்து நான் திரும்ப ட்ராப் பண்ணவா. ஸோ 2mக்கு என்னன்னா இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. அப்ப இங்க ஒன்று வருது. ஆப்போசிட்ல வருதா? அப்ப -26 போட்டுரு முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் டைமென்ஷன் போடணும். இது 39 போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க. அப்புறம் -26 இருக்கா? அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்கா? இல்ல. அதே மாதிரி ரைட் சைட்ல பாரு. ஸோ எல்லாமே இருக்கு. இங்க இருக்கு 20. இது வந்து வேற ஃபேஸ்ல தான் இருக்கு. அப்ப பிளஸ் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி 30 இருக்கு நினைக்கிறேன். அப்ப பிளஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு 20.055 ஸோ அப்ப 2க்கு எழுதிட்டாச்சா? எழுதிட்டு இதுக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து இனிஷியலா வந்து வைக்கிறோம். அவ்வளவுதான். அதனால ஒன்றுக்கு போட மாட்டோம் மோஸ்ட்லி. ஆனா 25.005 போட்டாச்சு. இப்ப இது நமக்கு தேவையில்லை. இந்த மெத்தட் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்மளோட மெஷின் டு மீன் டைமென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க மிச்சம் இருக்குது? இது மட்டும்தான் இருக்குது. எது? பேலன்ஸ் டைமென்ஷன்ல இது கண்டுபிடிக்கணும். கரெக்டா? பேலன்ஸ் டைமென்ஷன்ல மீன் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சு. அது ஸ்டேஜ் டிராயிங் போட்டா நம்மளோட டாலரன்ஸ் ஷீட்டு முடிஞ்சு. இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் விட்டுருங்க. சார் என்ன சொன்னாங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்குல்ல, சர்ஃபேஸ் ஃபினிஷா என்ன ஃபினிஷ்? இது ஃபினிஷ் டர்னிங். ஃபினிஷ் டர்னிங். அந்த ஃபினிஷ் டர்னிங் எங்கே வருதோ அங்கிருந்தே போடுங்க அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஃபினிஷ் டர்னிங்ல வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டாக் ரிமூவலுக்கு இதையும் ஆட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சோம். அதாவது இது வந்து டாலரன்ஸ். ஓகேவா? டாலரன்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸ்டாக் ரிமூவல் டாலரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதையும் டாலரன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டாக் ரிமூவல் தெரியும், இதுவும் தெரியும். இந்த 51ஐயும் இந்த மெஷின் 2 டைமென்ஷன் வந்து இருக்கிற மீனையும் ஸ்டாக் ரிமூவல்ல இருக்கிற மீனையும் ஆட் பண்ணா பேலன்ஸ் டைமென்ஷன் கிடைக்கும். இங்க பாருங்க, மெஷின் 2ல இருக்கிற மீன் என்ன 51.015, ஸ்டாக் ரிமூவல்ல இருக்கிறது 1.13. அப்போ 1.13னா அப்போ 52.145 இருக்கா? கரெக்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆட் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாமே, 75.405 இது நேராக 1.01, அப்போ 76.415 இருக்கா? ஸோ அது மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேலன்ஸ். இப்போ என்ன பண்ணிட்டோம்? பேலன்ஸ் டைமென்ஷன் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும். இன்னொன்று திரும்ப செக் பண்ணணும், பேலன்ஸ் டைமென்ஷன் நேரம் இந்த இடத்துல எல்லா இதுவுமே இருக்கணும், மிச்சது எல்லாத்துக்குமே இங்கே தான் இருக்கணும், அந்த ஏரோ மார்க் நேரம் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா எல்லாமே எழுதிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. மெஷின் 2 டைமென்ஷன் மீன் டாலரன்ஸ், பேலன்ஸ் டைமென்ஷன்ல மீன் டாலரன்ஸ், ஸ்டாக் ரிமூவல்ல மீன் டாலரன்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டேஜ் டிராயிங் ட்ராப் பண்ணணும். ஸ்டேஜ் டிராயிங் ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இங்கே பாரு, ஸ்டேஜ் டிராயிங் ரொம்ப ஈஸி. ஸோ இது எப்படின்னா நமக்கு வந்து இந்த டேர்னிங் தானே பார்த்துட்டு இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ இது பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நமக்கு கொஸ்டின்ல கொடுத்ததே வந்து என்னன்னா எப்படி கொடுத்துருந்தாங்க, இது 1
2 3 4 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா 25.005 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 இது எப்படி வந்துச்சுன்னா இப்போ இங்கே தான் என்னுடைய டேட்டம் இருக்குது. கரெக்டா இந்த இடத்துல தான் என்னுடைய டேட்டம் இருக்குது. ஸோ அப்போ 25.005 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 வந்துச்சுன்னா கடைசியாக போட்டது இதானே. அப்போ இந்த இந்த இருந்து டி அதானே வேணும். இருந்து இதானே இது வந்து ஏ எழுதிடுறேன் நான். ஏ பி இது சி இது டி இது இ. அப்ப இருந்து டிக்கு வர்றது எங்க இருக்குன்னு இப்ப நம்ம என்ன பண்ணோம் இனிஷியலா எல்லாமே லைனா மாத்தணும். இப்ப லைனை நம்ம டைமென்ஷனை மாத்த போறோம் நம்ம இருக்கேன். அப்ப இருந்து டி வந்து 25.005 பிளஸ் ஆர் மைனஸ் 0.25 அதான் போட்டிருக்கேன். ஸோ அது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இருந்து சி வந்து 50 பாயிண்ட் இருக்கா. ஸோ அதே தான் இங்க இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்து ஏக்கு என்ன இருந்து ஏ வந்து இந்த இருக்குது அதே தான் 102.39 அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ ஸ்டேஜ் டிராயிங் ஃபார் ரஃப் டேர்னிங் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். மோஸ்ட்லி இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்கும் 5 இதுக்கும் வரைகிற மாதிரி இருக்கும். மிச்சம் இதுக்கு அது எப்படி வரைகிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணிக்கணும்னா இது மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது இந்த இது அப்படின்னு சொல்லிட்டு டேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு அது கேட்பாங்கன்னு தெரியல. பட் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அது எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ நம்ம வந்து டாலரன்ஸ் ஷீட் பண்ணால் ஸ்டேஜ் டிராயிங்கை வெற்றிகரமாக வரைஞ்சி முடிச்சாச்சு.